240 கோடி கஞ்சி மட்டும் குடிச்சு கழிச்சிருக்கோம். இந்த கஞ்சி உருவாகி 200 வருஷம் ஆச்சு. 240 கோடியில எத்தனை காலேஜ் கட்டலாம்? அதனால நான் கஞ்சியை குடிக்க வேணாம்னு சொல்லல. இந்த சமூகம் உணவுக்காக செலவழிக்க தயாராக இருக்கிறது, உயிரான கல்விக்கு செலவழிக்க தயாராக இல்லை. கல்வி உயிர். பெருமானார் மதீனாவிற்குள் நுழைகிற போது எழுத படிக்க தெரிந்தவர்கள் 27 பேர். பெருமானார் இறக்கிற போது எழுத படிக்க தெரியாத ஒருவர் கூட இல்லை. எல்லோரும் கல்வியாளர்கள், எல்லோரும் கல்வியாளர்கள். அப்துல் சதகா, தர்மத்திலேயே சிறந்தது எது தெரியுமா? அத்து அல்லிமர் ரஜுல் ரஜுலா, ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு கல்வி தர வேண்டும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கல்வி, அவர் இன்னொருத்தருக்கு கல்வி. அப்ப கல்விதான் உயிர் என்று சொன்ன மார்க்கத்தில் கல்லா பொட்டின்னு வச்சு கடையில உட்கார வச்சிருக்கிறான். வேறே கல்லா பொட்டி. நபுதுபில்லா. கடந்த காலம் எப்படியோ இருக்கட்டும், இனி வருகிற காலத்தில் வீட்டில் இருக்கிற எல்லோரும் கல்வியாளர்கள் உருவாக வேண்டும். அதுதான் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள். அது இந்த ஊர்ல எல்லாம் சொல்லவே தேவையான ஏற்பாடு. 10வது படிக்கிற 12வது படிக்கிற பையன் 10வது டிவிஷன் எடுக்கலாம்ல, 6வது படிக்கிற பையன் கவுன்சிலிங் கொடுக்கலாம்ல. 12வது படிக்கிற பையனுக்கு நம்மிடத்தில் என்ன இல்லை? எல்லா தரவுகளும் இருக்கிறது, ஆனாலும் பயன்படுத்தவில்லை. ஆயிஷா இந்த உலகத்திற்கு இறக்கிறவரை கல்வியை கொடுத்தார். ரசூலுடைய மனைவியில 4வது பெண் ஹப்ஸா, உலகத்திலேயே முதல் ஹாஃபிதா, முதலில் குர்ஆனை மனனம் செய்த பெண்மணி யாருன்னா ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. ஐயப்பேட்டையில எத்தனை ஹாஃபிதாக்கள் இருக்கிறாங்கன்னு நான் கேட்க மாட்டேன். பிள்ளைகளை குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வைத்து விட்டாள். அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் அற்புதமாக இருக்கு. மகரிபு தொழுகைக்கு 80 பேர் 90 பேர் ஓதுகிற மதரசா. மதரசா பேர் என்னங்க? ஜாமியா இஸ்லாமியாவுக்கு போயிருந்தேன். என்ன அதிசயம் தெரியுமா? அங்க 80 பேர் ஓதுறாங்கிறது அதிசயம் இல்ல. அங்க என்ன நடக்குது தெரியுமா? காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, ராத்திரி 10 மணிக்கு படுக்கிறாங்க. மொத்தம் எவ்வளவு நேரம் ஆச்சு? எத்தனை மணி நேரம்? கணக்குல ஐயப்பேட்டைக்காரங்க புலி கேள்விப்பட்டேன். 18 மணி நேரம். குர்ஆனை பொறுத்தவரை எழுத்துக்கு நன்மை. லிக்குல்லி ஹர்ஃபின் ஹஸனா, ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இப்ப எழுத்து வடிவத்தில் 18 மணி நேரத்துல 8 மணி நேரத்தை விட்டுருவோம். சாப்பிடுறதுக்கு, குடிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் விட்டுருவோமே. 8 மணி நேரத்தை விட்டுருவோம். 10 மணி நேரம். 1 மணி நேரத்துல 3 ஜுசு ஓதிடலாம். 20 நிமிஷம் தான் ஒரு ஜுசு, 3 ஜுசு ஓதலாம். அப்ப 10 மணி நேரத்துல எத்தனை ஜுசு ஓதலாம்? 30 ஜுசு. எழுத்து வடிவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன். அப்ப எழுத்து வடிவத்தில் 80 குர்ஆன் முடிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும். 10 ஹாஃபிஸா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஹாஃபிஸ் ஆகிறதுக்கு எழுத்து வடிவத்தில் அவர் 1000 குர்ஆன் முடித்திருக்க வேண்டும். 1000 குர்ஆனை முடித்தவர் 3 வருஷத்துக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன்னாக்கா 3 வருஷத்துக்கு எத்தனை குர்ஆன்? 1000 குர்ஆனை முடித்தவர்கள். அதனால் இந்த ஊருக்கு கண்டிப்பாக நஷ்டம் வராது, நஷ்டம் வரவே. காரணம், ரசூல் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். எங்கு